அவர் மேல இந்த ஆசையில நான் பிறக்கும் போது குண்டா பிறந்ததுனால எங்க அம்மா எனக்கு கணபதினு பேர் வச்சாங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் பிறந்துட்டேன். நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிறந்ததுனால கணபதினு பேர் வச்சாங்க. அதுக்கு எங்க அப்பா வந்து இல்ல இவன் வந்து எங்க தலைவர் மாதிரி தான், அதனால எம்ஜி ராமச்சந்திரன் எனக்கு பேர் வச்சாரு. நான் அப்படியே வாழ இப்படியே வாழ தாறுமாறா வாழ்ந்தேன். என் வாழ்க்கையை நானே சீரழிச்சு 28 வயசுல நான் இங்க வரலன்னா, ஐசிஐ சர்ச்சின்னு ஒரு நான் பார்க்கலன்னா 28 வயசுல நான் செத்து போயிருப்பேங்க. ஏன்னா என் கிட்னி போற ஸ்டேஜ். என்னால் குடிச்சு ஆன்ஸை கரைச்சி குடிச்சு போதைக்கு அடிமையாகி எனக்கு என்னெல்லாம் போதை வரணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ரொம்ப போதை ஏறலையா கையெல்லாம் அறுத்துக்குவேன், நான் திருடுவேன், நான் பண்ணாத தப்பே இல்லை. ஆனா இப்படிப்பட்ட பாவியை இயேசு கிறிஸ்து மனுஷனா மாத்தி உங்க முன்னாடி ஜீவனா வச்சுக்காரு. இப்ப நான் மார்த்தட்டி சொல்லுவேங்க, என் இயேசு இப்ப வந்தாலும் அவர் ராஜ்யத்துக்கு நான் போயிடுவேன். ஏன் தெரியுமா? என்னை மாத்திட்டாரு. இந்த பாவியை எப்படி மாத்திட்டாரு? மனுஷனா மாத்திட்டாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணாரு? இந்த பாவி கேவலமா இருக்கானே, இவனை எப்படி மாத்தணும்? நம்ம கடவுளா போய் மாத்தனாச்சியா அது வேஸ்டா. மனுஷனாவே வந்தாரு, மனுஷ ரூபத்துல வந்து என்ன பண்ணாரு? என்னோட பாவத்தை, என்னோட சாபத்தை எல்லாத்தையும் மாத்தினாரு. ஏன்னா பாவம் என்ன, சாபம் என்ன? பாவம் போயிடும், ஆனா சாபம் போகுமா? ஐயா எங்களை பிரசங்கம் பண்ணாதீங்க ஐயா.